ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள். அதுவும் புரட்டாசி மாதம் சேர்ந்து வருவது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்று பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய கடன் தொல்லைகளில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் அன்று இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த கடன் நமக்கு டக்குன்னு படிப்படியாக குறைவதற்கு வழிவகை செய்து தர அந்த இறைவன் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் மூலம் நமக்கு ஒரு வழி காமிப்பார். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறி நம்ம முதல்ல கடன் வாங்குவதை தவிர்த்து விடணும். நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் நிம்மதியாக வாழ விடாது. நீங்கள் இதை இன்றிலிருந்து நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நமக்கு இப்போ ஒரு ஆசைப்படுறோம், ஒரு பொருள் வாங்க முடியலைனாலும் அது என்றைக்காவது நல்ல சூழ்நிலை வரும்பொழுது நம்ம கட்டாயம் வாங்க முடியும். அதனால் உடனே அதை டக்குன்னு வாங்கணும்னு நம்ம அவசரமாக கடன் வாங்குகிறோம்னா அது நமக்கு பெருத்த மனவேதனையை ஏற்படுத்தி தரும். வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை மட்டும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்கும்போது பெரிய அளவில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலுமே அது சீக்கிரம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த மாதத்தின் மைத்ரேய முகூர்த்தம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. நாளைய தினம் கடனை திருப்பி தர வேண்டிய மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன, நாளைய தினம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை 20/9/2024 வெள்ளிக்கிழமை இரவு 7:54 மணி முதல் 9:30 மணி வரை பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் நேரம் இருக்கின்றது. இது இரவு நேரத்தில் தான் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் வங்கிகள் திறந்திருக்காது. உங்களால் முடிந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்த முடியும், வங்கி கணக்கில் பணம் செலுத்த முடியும் என்றால் ஒரு சிறு தொகையை திருப்பி வங்கி கணக்கில் செலுத்தவும். மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை நினைத்து உங்கள் கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி தர நிச்சயம் உங்கள் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றுங்கள். கடன் என்றாலே அது ராகு கேது அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ராகு கேதுவை சமாளிக்க விநாயகர் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டுவார். அதனால் நாளைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் கிளீம் நமக, ஓம் கிளீம் நமக என்ற இந்த விநாயகர் மந்திரத்தையும் 108 முறை சொல்லுங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் சென்று இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் சென்று பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து பிள்ளையார் கோவிலிலேயே அமர்ந்து உங்கள் கடன் சுமை தீர வேண்டுமென்று இந்த மந்திரத்தை சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த கடன் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கடன் அதிகமாகுது அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு கேது பகவான் வலுவாக மாறுகிறார் அப்படிங்கிறது தான். கடன் அப்படின்னாலே கேது அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ இவ்வளவுன்னு மாதத்திற்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் சராசரியாக எல்லோரும் வாங்குறாங்கன்னு வைங்களேன். அவங்க கட்ட முடியாத தொகை அளவுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இப்படின்னு கடன்களை வாங்கிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு இப்போ அந்த சம்பளம் வருது, மாதம் வருதுன்னா அந்த சம்பளமானது அந்த கடனுக்கே போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு தேவை, இப்போ சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா சராசரியாக அதற்கே நமக்கு நிறைய செலவாகுது. அதுபோக வேறு குடும்ப தேவைகள் இப்படின்னு பலவாறு இருக்குது. அப்போ இந்த கடன் தொகையை மட்டுமே நம்ம கொடுத்தி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு கட்டத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது தேவைப்படுதுன்னா அதை வாங்குவதற்கு ஒரு கடன் வாங்குவோம். இப்படியே பார்த்தீங்கன்னா வலுப்பெற கேது பகவான் நமக்கு பல வழிகளில் இந்த கடன் தொகையை அதிகப்படுத்துவார். அதனால் முதலையே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தித்து கொள்வது மிகவும் நல்லது. அதாவது வருமானத்தை முதல்ல நம்ம பெருக்கி கொள்கிறோம். நமக்கு அந்த கடன் தொகையை கொடுக்குற அளவுக்கு வருமானம் மாதம் நமக்கு வந்து விடுகிறது. அதுபோக குடும்ப செலவுகள் எல்லாமே நமக்கு சரியாக முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம கடன் வாங்கணும். அதை தவிர்த்து மற்றபடி
எந்த ஒரு தேவைக்கும் சும்மா வெட்டி செலவுக்குன்னு நம்ம கடன்களை வாங்கி செலவழிப்பது அப்படிங்கிறது நமக்கு பெருத்த துன்பத்தை தான் ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ கடன் தொகையால் சூசைட் பண்ணுறாங்க, இல்லை ஊரை விட்டு சென்று விடுகின்றனர். இவ்வாறு பல வழிகளில் அவதிப்பட்டு தான் கொண்டிருக்கின்றனர். அதற்கு நமக்கு இருப்பது வைத்தே நல்லபடியாக வாழலாம். கொஞ்சம் முயற்சி மீறி வாழ்க்கை முறையில் நம்ம முன்னேறுவதற்கான வழிமுறைகளை தேடணும். அடுத்தவர்களிடம் இந்த கடன்களை பெற்றுக்கொண்டு வாழ்வது நமக்கு எந்த வகையிலையுமே நல்லதையே செய்யாது அப்படிங்கிறதா. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க. ராகு கேது இவர்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றுவது, அதாவது அவர்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விநாயக பெருமான் தான். அதற்குத்தான் நாளைய தினம் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்வது. ஓம் க்ளீம் நமக இந்த ஒரு மந்திரத்தை மறந்துடாதீங்க. கட்டாயம் 108 முறை பார்த்தீங்கன்னா உங்கள் மனதார கூறுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளை நீங்கள் மாட்டி தவித்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போகும் வகையில் விநாயகப் பெருமான் அந்த கேதுவுடைய தாக்குவத்தை அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு குறைக்க ஆரம்பிப்பார். அப்போ எப்பேற்பட்ட கடன்கள் உங்களுக்கு நிறைய சேர்ந்திருந்தாலுமே அதை அடைப்பதற்கான நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் ஒரு கட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இதே தவிர செய்ய வேண்டாம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் இப்படி இணைகிற இந்த கூடிய காலத்திற்கு பேர் தான் மைத்ரேய முகூர்த்தம் என்று பெயர். அது விநாயகருக்கு மிகவும் உகந்த நேரம். அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம கடன்கள் வாங்கினது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலுமே அதை இந்த நேரத்தில் நம்ம விநாயக பெருமானை மனதார நினைத்து கொண்டு கடன்கள் எப்படியாவது எனக்கு இனிமேல் இந்த கடன்கள் வாங்காத அளவிற்கு குறைத்து கொடும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யணும். கட்டாயம் அவர் நமக்கு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது பிள்ளையார் கோயிலுக்கு திறந்திருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். தெருமுனையில் கூட பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருப்பார், வெளியே கூட இருப்பார் பார்த்தீங்களா. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்பு நின்று கூட இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள், கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய தினம் மறவாமல் பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சங்கடத்துக்குள்ளே உள்ளாயிட்டிருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறது. கடனை நம்ம வாங்கிட்டு இறைவன் மீது நம்ம ஒருபோதும் பழி போடக்கூடாது. நாம் தான் கடன் வாங்குகிறோம், நாம் தான் அதை செலவு பண்ணுறோம், திரும்ப நம்ம கொடுக்க முடியாத நேரத்தில் பார்த்து கடவுளை நம்ம சாடி வைக்கக்கூடாது. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த, நான் தான் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சீரழிகிறேன் அப்படின்ட்டு அவதூறான சொற்களை கடவுள் மீது பரப்புவாங்க. யார் கடவுள் நம்மளை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அப்படி வாழணும் இப்படி வாழணும் சொல்வது கிடையாது. இருப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம். கடன் வாங்குவது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை காலப்போக்கில் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொண்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க. நாளைய தினம் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.